இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, உண்மை ஊழியனின் இருதயம், ஹார்ட் ஆஃப் அ ட்ரூ மினிஸ்டர் ஆஃப் காட். இது ஏன் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் என்னுடைய தியானத்துக்காக நான் ஒழுங்காக கிரமமாக வாசித்து வருகிற பகுதியில் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, அதுல பவுல் ஒரு ஊழியனாக அவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துறத நான் பார்த்தேன். அவ்வளோ அழகா எவ்வளவு தூரம் ஊழியத்தை செய்யும் போது தன்னுடைய முழு இருதயத்தை அதுல செலுத்தி அதை செய்யறாரு அப்படின்றத நான் வாசிக்கும் போது, இது எனக்கு ஒரு ஊழியக்காரியாக எனக்கு அது மிகவும் பயனுள்ளதா இருந்ததுனால, என்னை போல ஊழியத்தில் இருக்கும் மற்ற உடன் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் எல்லா விசுவாசிகளும், ஏன்னா எல்லா விசுவாசிகளும் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க தான், எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினதுனால இன்றைக்கு இந்த செய்தியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது எல்லாமே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல உள்ள பகுதிகள் தான். ஏன்னா இந்த பகுதியை எழுதும்போது அவர் முதல்ல சொல்ற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி பிலிப்பி பட்டணத்துல பயங்கரமா பாடுபட்டு ஒரு எல்லா நிந்தைகள் எல்லாம் அனுபவிச்சு வந்த பிறகு எழுதுற மாதிரி அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு உண்மையான ஒரு ஊழியன் ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய ஊழிய அனுபவங்களிலிருந்து நம்ம எளிதாக கற்றுக்கொள்ள முடியுது. பவுல் ஒரு புதிய ஏற்பாட்டு அந்த ஊழியர்களிலே, அப்போஸ்தலர்களிலே மிகவும் அதிகமாக ஊழியம் செய்தவர் நமக்கு தெரியும். பல மிஷினரி பிரயாணங்களை செய்தவர், ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை யூதருக்கும் கிரேக்கருக்கும் புறஜாதிகளுக்கும் கொண்டு செல்றதுல மிகவும் ஒரு முழு இருதயத்தோட செயல்பட்டார் நமக்கு தெரியும். அப்போ அவரிடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், நான் அநேக காரியங்களை இதுல இருந்து படித்து கொண்டேன். அதை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்காருன்னா, நான் உங்களிடத்துல பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். இதுல பார்க்கும்போது அவர் ஊழியத்தின் நிமித்தம் பாடுகளும் நிந்தையும் பட்டதை நம்ம பார்க்கிறோம். பல சமயங்களிலே நாம ஆண்டவருக்காக தானே ஊழியம் செய்ய வந்தோம், என்னுடைய எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் என்னுடைய வேலையும் எனக்கு இருந்த மதிப்பையும் விட்டுட்டு தானே வந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவர் எனக்காக காரியங்களை நல்லா செய்யணுமே, ஏன் எனக்கு இப்படி காரியங்கள், ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் நிந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பவுல் எழுதுறாரு, பிலிப்பி பட்டணத்துல பாடுபட்டோம் நிந்தை அடைந்தோன்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிலிப்பி பட்டணத்துல நடந்த காரியங்கள். அவர் ஒரு அஸ்தாவி படித்திருந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்த விடுதலை, அவளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொண்டு வந்தது. அந்த எஜமான்களுக்கு ஆதாயம் இல்லாமல் போன உடனே இவங்களை பற்றி தப்பா சொல்லி இவங்களை அடித்து வீதி வழியா இழுத்துட்டு போய் உட்காவல் அறையில அவங்க தொழு மரத்துல மாட்டி வைக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்திலும் இவர்கள் தேவனை துதித்து பாடினதுனால அங்க ஒரு விடுதலை வந்துச்சு. அவன் மூலமாக அந்த சிறைச்சாலைக்காரன் மற்றும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க, இவங்களுக்கு விடுதலையும் கிடைக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க பாடுபட்ட நிந்தைகள், அவமானங்கள், அதெல்லாம் அவர் பேசுறாரு. அப்போ பவுலுக்கு அவ்வளவு பெரிய ஊழியராகிய பவுலுக்கும் பாடுகளும் நிந்தைகளும் இருந்தது என்பது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா கூட வெகு போராட்டம் இருந்தா கூட என்ன பண்ணாராம், சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். நாங்க தேவனுக்குள்ளே தைரியமாக இவ்வளவு பாடுகளையும் நிந்தைகளையும் நாங்க கவனிக்காம அதை பொருட்படுத்தாம நாங்க சுவிசேஷத்தை சொல்ல தைரியம் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலத்துல எப்படி வருதுன்னா, we were shamefully mistreated, அதாவது வெட்கப்படுத்துற அளவுக்கு, அவமானப்படுத்துற அளவுக்கு நாங்கள் நடத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, பவுலும் அதே போல கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவித்தார்ன்றத நம்ம இந்த நேரத்துல நினைவு கொள்ளலாம். ஏன் எனக்கு அப்படி நம்ம கேட்கறத விட்டுட்டு,
பாடும் நிந்தையும் கிறிஸ்துவ நிமித்தம் வருது. அதனால ஆண்டவர் நாம மகிமைப்படுதுன்றத மறந்து போகக்கூடாது. அடுத்தவத்துல அவர் சொல்ற காரியங்கள் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலேயும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாய் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். இந்த பகுதியில அவருடைய போதகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்முடைய போதகமும் விசுவாசலாகிய பார்த்து கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இல்ல ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, அப்போ நம்முடைய போதகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். எப்படி இல்லையா, வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் கபடத்தினாலும் இல்ல. வஞ்சகம்னா என்ன? ஒருவேளை வெளியே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அவர் ஒரு டிசைட் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ஏமாற்றுக்காரங்க மாதிரி. அடுத்தது துராசைனாலும், ஒருவேளை அவங்களை எப்படியாவது ஏமாத்தியாவது ஆண்டவர்களை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல. நாங்க கபடம் உள்ளதா இருக்கவில்லை. கபடமும் அதுதான், உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு செய்யறது. பல சமயங்களில இப்படிப்பட்ட காரியங்கள் ஊழியர்களாகிய நமக்குள்ள இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க எனக்கு உதவியது. எதிர இருக்கிறவங்களை பத்தி நமக்கு சரியான ஒரு நல்ல ஒரு எண்ணம் இல்லை. அவங்கள பத்தி சில தவறான எண்ணங்களை வச்சுக்கிட்டு, ஆனா அவங்க முன்னாடி அவ்வளவு ஒரு வேஷம் போட்டுட்டு போதிக்கிற நிலைமை கூட நமக்கு இருக்கு சில காலம். இது வருத்தப்படக்கூடியதுதான். ஆனா பவுல் எப்படி தைரியமா சொல்றாரு, எங்களுடைய போதகம் வஞ்சகத்தினாலே இல்ல, துராசைனாலே இல்ல, கபடம் உள்ளதா இருக்கவில்லை. அதாவது இம்பியூர் மோட்டிவ். அது மோட்டிவ் அதனுடைய நோக்கம் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அவர்கள் இருக்கிற அந்த கட்டிலிருந்து அவங்க விடுதலை ஆக வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேற நோக்கம் அவருக்கு இல்லை. நம்முடைய நோக்கங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். எனக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பல சமயங்களிலே நம்முடைய ஊழியங்கள் நாம் யாருக்கு ஊழியம் செய்யறோமோ அவர்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதாக, அவர்களை கட்டுகிறதாக, அவர்களை விடுவிக்கிறதாக, அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் ஒரு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாக இருக்கிறது மட்டும் இல்லாம இருக்க வேண்டும். ஆனா அதை தவிர பல நேரத்துல அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யப்படுகிறதை நானும் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கிறேன்றத வருத்தத்தோடு இப்ப நான் சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா நம்முடைய மோட்டிவ், நம்முடைய நோக்கம் ஒரு பியூரா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நேர்மறையாக சரியானதாக செய்யப்பட வேண்டும். அப்படி நான் பண்ணேன்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. வஞ்சகத்தினாலும் துராசனையினாலும் உண்டாகவில்லை, கபடம் உள்ளதா இருக்கவில்லை அப்படிங்கிறாரு. உங்களை மிஸ்லீட் பண்ணணும், உங்களை வழி தவற செய்யணும்ன்ற எண்ணம் எனக்கு ஒரு நாள் இருந்ததில்லை அப்படிங்கிறாரு. அடுத்தது 4ஆம் வசனத்துல பார்த்தோம், நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பார்க்கிறோம். இதுல ஒரு பகுதியை சொல்றாரு, சுவிசேஷத்தை எங்களிடத்துல ஒப்புவிக்கிறதுக்கு தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினார். இப்ப தேவன் பவுலையும் அவரோடு சேர்ந்தவர்களையும் அவருடைய உடன் ஊழியர்களையும் எப்படி என்றாராம், இவங்களை நம்பி இந்த சுவிசேஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு என்னை கொடுத்திருக்கிறார். அதனால நான் மனுஷரை பிரியப்படுத்தல, நான் தேவனை பிரியப்படுத்துகிறவராக பேசுகிறேன் என்று சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள், ஊழியர்களாகிய நம்முடைய வார்த்தைகள் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்குதா? நம்முடைய போதகம் தேவனுக்கு பிரியமானதா இருக்குதா இல்லது மனுஷனுக்கு பிரியமா இருக்குதா? முதல்ல ஒருவேளை தவறான ஒரு நோக்கத்தோடு பண்றோமா, அது ஒண்ணு. அடுத்தது மனுஷரை பிரியப்படுத்துகிறோமா, தேவனை பிரியப்படுத்துகிறோம். பல சமயங்கள்ல இவங்க நம்மளை திரும்ப கூப்பிட மாட்டாங்கன்றதுனால தேவன் சொல்லுகிற சில காரியங்களை நம்ம ஒரு கலப்படம் இல்லாம சொல்றது போல ஒரு கலப்படத்தோட ஒரு தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி நம்ம சில நேரத்துல சொல்றோம். ஆனா இவர் சொல்றாரு, மனுஷருக்கு நாங்க பிரியமா பேசல, தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். எப்படி அவரால் சொல்ல முடியுது? அவருடைய ஆதாரம், அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரம், அவருடைய ஆதாரம் எல்லாமே தேவனாகவே இருந்தது.
இன்றைக்கு நம்ம ஊழியர்கள் பல சமயங்களில தேவனை நம்முடைய ஆதாரமாக பார்க்காம, முன்னால இருக்கிற நம்ம பேசுறவங்கள ஆதாரமாக பார்க்கிறோம். நம்ம இப்படி பேசினா அவங்க நாளைக்கு நம்மள கூப்பிட மாட்டாங்க. நம்ம இப்படி பேசினா அவங்க வீட்ல நம்மள சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்முடைய ஊழியத்த ஆதரிக்க மாட்டாங்கன்றதுனால சில காரியங்களை நாம் பேசாமல் தவறுகிறோம், விட்டு விடுகிறோம். தேவன் சொல்லுகிற காரியங்கள. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அவர் எங்களை நம்பி ஒரு பெரிய ஒரு சுவிசேஷத்த கொடுத்திருக்கிறாரு. அந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதற்கு நாங்க மனுஷரை பிரியப்படுத்தல, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக பேசுகிறோம் அப்படிங்கிறார் அவருடைய போதகத்தை பத்தி. அடுத்த காரியமும் பாருங்க, 5ஆம் வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. இதுல பாருங்க, இச்சகமான வசனங்களை பேசல. முதல்ல 2-3 காரியங்களை சொன்னாரு. இப்ப திரும்பவும் அதே மாதிரி காரியங்களை சொல்றாரு. ஒரு இச்சகமான வசனம். இச்சகம்னா என்னது? அவங்களுக்கு முன்னாடி ஒரு அப்படியே தேனொழுக பேசுறது. ஆனா உண்மையிலே அவங்க அப்படி கிடையாது. ஆனா அவங்கள நம்ம பட்டர் போட்டு அவங்கள ஐஸ் வச்சு நம்ம பேசுறோம். ஆனா நாங்க அப்படி பேசலங்கிறார். பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், கபடம் உள்ளவர்களா இருக்கும்போதே சொன்னேன். அவங்ககிட்ட உள்ள பொருளுக்காக நம்ம மாய்மாலமாக பல சமயங்களில நடக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்வி. நம்முடைய ஊழியம் எதுக்காக செய்யப்படுது? அவங்கள அந்த ஆத்மாவுக்காக அதை உண்மையாக நேசித்து செய்யப்படுதா? இல்ல அவங்ககிட்ட இருந்து வர பொருளை நம்பி செய்யப்படுதா? இது இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்மிடத்திலும் ஊழியர்களாகிய நம்மிடத்திலும் தேவன் கேட்கிற கேள்வி இந்த வசனத்தின் மூலமாக நான் நம்புறேன். பொருளாசை உள்ளவர்களாக மாயம் பண்ணி, அவங்கள ப்ளீஸ் பண்ணி, அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்க நம்ம பேசுறதுனால இடர்ல அடைஞ்சு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு மாயம் பண்ணிட்டு இருக்கோமா? அடுத்தது பாருங்க, அதுக்கு தேவனே சாட்சிங்கிறாரு. அடுத்து 6ஆம் வசனத்தை வாசிக்க, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமா இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. இதுல இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. மனுஷருக்கு பிரியமா நடக்கலன்னு போன தடவை சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நாங்க உங்களிடத்திலிருந்து வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. நீங்க எங்களை புகழணும், நீங்க எங்களை பாராட்டணும்ன்றதுக்காக நாங்க அதை தேடி நாங்க வரல. எங்களுடைய பாராட்டும் எங்களுடைய புகழ்ச்சியும் தேவனிடத்துல இருந்து வரணும். இப்போ அவருடைய நோக்கங்கள் எவ்வளவு ஒரு சுத்தமானதாக, எவ்வளவு ஒரு உன்னதமான நோக்கமாக இருக்குது பாருங்க. அவருடைய ஒரு இருதயம், உண்மையான ஒரு ஊழியனின் இருதயம் போதிக்கிறதுல எப்படி இருக்கணும்ன்றத அழகா சொல்றாரு பவுல். இன்றைக்கு இதை வைத்து நாம் நம்முடைய போதனையையும் நாம் செய்கிற ஊழியத்தையும் மற்றவர்கள் செய்கிற ஊழியத்தையும் நாம் எடை போட்டு பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவேளை நம்மளை குற்றப்படுத்தணுன்றதுக்காக இந்த செய்தியை சொல்லலை, நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும், உயரணும், தேவன் எதிர்பார்க்கிற உத்தம ஊழியர்களாக நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இது பிரயோஜனமாக இருந்தது. நம்முடைய போதகம் எப்படி இருக்கிறது? வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் கபடத்தினாலும் இருக்குதா? இல்ல இச்சகமான வார்த்தையினால இருக்குதா? பொருளாசை உள்ளவர்களா மாயம் பண்றவங்களா இருக்கிறோமா? இல்ல தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுறோமா? தேவனால் வரும் மகிமையை மட்டுமே தேடி பேசுறோமா? இப்படியெல்லாம் பண்ணா எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறது? யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவா? யார் நமக்கு உதவி செய்வான்னு நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனா உண்மையாய் நாம் தேவனை மட்டுமே சார்ந்து ஊழியத்தை செய்யும் போது அவருடைய வேலை அது. அவருடைய வேலையை நம்ம செய்யறோம். அப்ப அவர் சம்பளம் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, கூலியை கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது, ஒரு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரமா நாம் ஊழியம் செய்ய முடியும். நாம் சொல்ல வேண்டும் என்று தேவன் என்னத்தை சொல்றாரோ அதை தைரியமாக மனுஷருக்கு முன்பாக பேச முடியும். இதுதான் பவுலிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம். அடுத்து 2வது, முதல்ல போதனை பற்றி பார்த்தோம். இப்போ நடக்கையை பத்தி பார்க்கிறோம். அவர் எப்படி நடந்து கொண்டார்? முதல்ல தேவன் தனக்கு கொடுத்த சுவிசேஷத்துக்கு எவ்வளவு தூரம் உண்மையாய் இருந்தார், எவ்வளவு உண்மையாய் அதை போதித்தார்ன்றதை பார்க்கிறோம். இப்போ அவருடைய நடக்கை எவ்வளவு, அந்த மக்களை குறித்து மக்களோடு தான் எப்படி நடந்து கொண்டார் என்பதை கூட நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் இந்த ஒரு அதிகாரத்துல வருது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம்,
பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். இதுல அவருடைய நடக்கை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாயை போல பட்சமா இருந்தோம் அப்படின்னு எழுதுறாரு. அந்த தாய் கூட ஒரு பால் கொடுக்கிற தாய் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு பால் கொடுக்கிற ஒரு குழந்தையுடைய ஒரு தாயினுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிறது அந்த நிலைமையில இருந்தவங்களுக்கு தான் தெரியும். சிலர் மற்ற எல்லாருக்குமே தெரியும். ஒரு குட்டி போட்ட நாய்கிட்ட நம்ம போனா அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும் நமக்கு தெரியும். அந்த குட்டிகளை பாதுகாக்க அது என்னன்னாலும் செய்யும். இப்போ அவ்வளவு தூரம் இவர்களை தன்னுடைய சிறு குழந்தைகளை போல அவர் நினைக்கிறார். ஒரு தாய், சின்ன ஒரு இளம் குழந்தையுடைய தாய் எப்படி நடந்து கொள்வாளோ பச்சமாய் நடந்து கொண்டோம். இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, அஃபெக்ஷனேட் அட்டாச்மெண்ட், ஜென்டிலா நாங்க பிஹேவ் பண்ணோம், உங்களோட அவ்வளவு பச்சமா நடந்து கொண்டோம் அப்படிங்கிறார். பிள்ளைகளை காப்பாற்றுவது போல அவங்கள யாரும் ஒரு வார்த்தை பேசினாலே நம்மளால தாங்க முடியாது. அவங்கள கொஞ்சம் வித்தியாசமா ஒரு தூக்கிட்டாங்கனாலே அந்த தாயால பொறுத்துக்க முடியாது. அவங்கள என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்டபுளா, ஒரு பத்திரமாக, ஒரு கம்ஃபர்டபுளா அவங்க தூக்குனவங்க வைக்கலன்னா கூட அந்த தாயோட மனசு தாங்காது. ஐயோ, நம்மகிட்ட கொடுத்துட மாட்டாங்களா, பிள்ளைய சரியா வைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனசு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தாயுடைய உள்ளத்தை போல பவுல் தன்னுடைய உள்ளத்தை சொல்றாரு. யாருக்கு அவர் ஊழியம் செய்கிறாரோ அவர்களை குறித்து ஒரு தாயை போல அவரோ பட்சமா இருக்கிறாராம். அடுத்தது, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், இதுல பாருங்க, செரிஷஸ் ஹர் ஓன் சில்ட்ரன், எப்படி அவங்க அவ்வளவு தூரம் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்சையும் பற்றும் ஒரு பிரியமும் அவங்களுக்கு இருக்கும். அத போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்தோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்க ஆயத்தமா இருந்தோம். வெறும் சுவிசேஷத்தை மட்டும் கொடுத்துட்டு போல. இன்றைக்கு ஊழியெல்லாம் நமக்கு இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுன்னு நினைக்கிற ஒரு சவால். ஏன்னா நம்ம போனோமா, சுவிசேஷத்தை சொன்னோமா, அதோட அவ்வளவுதான், நம்முடைய வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்றோம். ஆனா பவுல் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அவர்களுக்கு ஒரு தாயை போல, தாய் பிள்ளைகளை, குழந்தையை காப்பாற்றுறது மாதிரி அவர்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருந்தேன்னு எழுதுறாரு. எங்களுடைய ஜீவனை கொடுப்பதற்கும் நாங்க தயாரா இருந்தோம் அப்படிங்கிறார். மனதா இருந்தோங்கிறாரு. தாய், ஒரு குழந்தையோட தாய் அப்படிதான். நான் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளையை காப்பாற்றணும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த முன்னால இருக்கிற நம்ம ஊழியம் செய்யற மக்களை குறித்து நமக்கு இருக்குதா? இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்த மாதிரி என்னால அவ்வளவு தூரம் ஒரு தாயை போல ஒரு பாசம் பற்று எனக்கு இருந்திருக்கான்ற எனக்கு சந்தேகம் தான் இது வரைக்கும். ஆனா இனிமேல் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எனக்கு வந்தது. அப்போ பவுல மாதிரி பட்சமாய், ஒரு வாஞ்சையோடு, ஒரு பிரியமாய் அவர்களை காப்பாற்றுவது போல இருக்கும் ஒரு தாயை போல எதிர உள்ள நாம் ஊழியம் செய்யறவர்களை ஓடு நம்முடைய நடக்க இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, 9ஆம் வசனம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இதுல போடுறாரு, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பிரயாசப்பட்டோன்றது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க உங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது என்று சொல்லி இரவும் பகலும் தேவனுடைய உழைத்து நாங்க வேலை செஞ்சோம், உங்களுக்கு ஊழியம் செஞ்சோம் அப்படிங்கிறார். பல சமயங்களிலே நம்ம ஊழியம் செய்யும் போது அவங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும், நான் ஊழியம் செய்யறேன், நான் கொடுத்துதான் ஆகணும். பல சமயங்களில நம்ம ஒன்றுமே செய்யாம கூட அவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வீடுகளில நம்ம கலெக்ஷன் கூட போகும்போது அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை கூட கொடுக்கறது பல சமயங்களில இல்லை. அவங்க நமக்கு கொடுத்தாகணுன்ற மாதிரி போய் நம்ம அவங்ககிட்ட இருந்து மாதம் பணத்தை கலெக்ட் பண்றோம். ஆனா இங்க பவுல பாருங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்காக எனக்கு உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருந்தாலும் நாங்கள் எங்கள் கைகளினாலே
பிரயாசப்பட்டு இரவும் பகலும் வேலை செய்து உங்களுக்கு ஊழியம் செய்தோங்கிறாரு. ஒரு தாய் அப்படிதான் இருப்பா. தன்னை கூட பார்க்காம ராத்திரி பகலா பிள்ளைக்காக உழைத்து அவளுக்கு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து பிள்ளைகிட்ட இருந்து ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்கிற ஒரு தாயை போலதான் அவர் நடந்து கொண்டார். இன்றைக்கு ஊழியர்களாகி நம்முடைய ஒரு ஊழியத்தை நம்ம இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். ஊழியம் செய்கிற நமக்கு முன்பாக இருக்கிற ஊழியம் செய்கிற மக்களை குறித்து நமக்கு அப்படி ஒரு தாயை போல பட்சமும் பற்றும் அவர்களுக்காக இரவும் பகலும் வேலை செய்து அவர்களுக்கு ஊழியம் செய்யற ஒரு நிலைமையும் இருக்குதா? இது ஆண்டவர் என்னோடு பேசின காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இப்போ விசுவாசிகள் அடுத்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையாய் நடந்து கொண்டோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இதுல அவர் சொல்றாரு, நாங்க தாய் மாதிரி இருந்தது மட்டும் இல்லாம நாங்க பரிசுத்தமா நடந்து கொண்டோம், நீதியாய் நடந்து கொண்டோம், பிழையற்றவர்களாய் நடந்து கொண்டோம்ன்றது நீங்க சாட்சி, தேவனும் சாட்சி. நம்ம பல சமயங்களில நம்மளுடைய நடக்கைகள் மற்ற ஒரு மனுஷர் முன்பாக சாட்சியா இருக்குதா? இவர் தைரியமா சொல்றாரு, தேவனும் சாட்சி நீங்களும் சாட்சிங்கிறாரு. பிழையின்மையாய் நடந்து கொண்டோம், நீதியாய் நடந்து கொண்டோம், பரிசுத்தமாய் நடந்து கொண்டோம் அப்படிங்கிறாரு. அடுத்தது 11ஆம் வசனத்துல, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கும் நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று இன்னொரு காரியத்தை சொல்றாரு. இது வரைக்கும் தாயை மாதிரி ஒரு காரியம், அவருடைய நடக்கை தாயை மாதிரி இருந்தது. காப்பாற்றி வாஞ்சையா இருந்து அவங்களுக்காக எல்லாவற்றையும் ஜீவனை கூட கொடுக்க ரெடியா இருந்து, இப்போ இனிமே அடுத்த தகப்பன மாதிரி சில காரியங்களை சொல்றாரு. இந்த பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லிட்டு 1 தெசலோனிக்கேயர் 2:12 தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. இப்ப பாருங்க, தாயை போல மட்டுமல்ல, ஒரு தகப்பனை போல புத்தி சொல்லி, தேறுதல் சொல்லி, எச்சரிப்பு கொடுத்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்றாரு, ஆறுதல் படுத்துறாரு, அவங்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஒரு தகப்பனை போல, தாயை போல காரியங்களை செய்யறாரு, தகப்பனை போல சில காரியங்களை செய்யறாரு. வெறும் அன்பும் ஆதரவும் ஒரு சாக்ரிஃபைஸும் அந்த மாதிரி அதோடு நிறுத்தி விடல. அவங்களுக்கு என்னென்ன இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு படிப்பினைகள், அவருக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகள் அதுவும் சொல்றாரு, ஆலோசனை சொல்றாரு, புத்தி சொல்றாரு. அடுத்தது அவர்களை ஆறுதல் படுத்துறாரு. ஒருவேளை அவங்க கஷ்டத்தோடு வரும்போது அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்குறாரு. அதே நேரத்துல அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறாரு, இதை செய்யற தப்பு இப்படி செய்யக்கூடாதுன்னு எச்சரிப்பு கூட கொடுக்குறாரு. சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. ஒரு உண்மையான ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஒரு கேர் பண்ணுவானோ, கவனிப்பானோ, அப்படிப்பட்ட ஒரு கவனிப்பு பவுலினுடைய ஊழியத்துல இருந்ததை நம்ம பாக்குறோம். சொல்றது சொல்லியாச்சு, அவங்ககிட்ட இருந்து வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு, இனிமே அவங்க எப்படி போனா எனக்கு என்ன, அப்படி இல்லை அவருடைய ஊழியம். அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு புத்திமதி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆறுதல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிப்பு அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு செய்யறது போல. இவ்வளவு தூரம் ஒரு பர்சனலா ஒரு தனிப்பட்ட விதத்துல நாம் ஊழியம் செய்யற மக்களோடு நம்ம அப்படி ஒரு இடைப்படுறோமா? ஊழியர்களாகிய நாம், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இன்றைக்கு பவுல் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அடுத்தது 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே தேவ வசனம் தான் அது, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது தேவ பலனும் செய்கிறது. அதுல சொல்றாரு, நாங்க சொல்ற வசனத்தை நீங்க உண்மையாவே தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொண்டீங்க, அது உண்மையாவே தேவ வசனம் தான், ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பலன் செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல பாருங்க, தகப்பனை போல வசனத்தை கொடுக்கறதுலயும், புத்திமதி சொல்றதுலயும், அவர்களை ஆறுதல் படுத்துகிறதுலயும், அவர்களை எச்சரிப்பு படுத்துறதுலயும், அதே நேரத்துல ஒரு தாயை போல ஒரு அன்பும் அரவணைப்பும் காப்பாற்றுதலும் தங்களுடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு 2 பகுதியும் உடைய ஒரு நல்ல ஒரு ஊழியனாக, நான் ஒரு பெரிய லெவல்ல இருக்கேன், நான் வருவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் போவேன், அப்படி இல்லை. அவர்களோடு பர்சனலா கூட இணைந்து அவர்களோடு ஒரு குடும்பத்தை போல, அவர்கள் தான் என்னுடைய சொந்த பிள்ளைகளை போல நினைத்து
ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை பவுலிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா இப்படி செய்யற ஊழியம் கண்டிப்பாக பலன் தரும். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தொடப்படுகிறவர்கள் கண்டிப்பாக நிலைத்து நிற்பார்கள். ஏன்னா அவங்க நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறாங்க. அடுத்து 17ஆம் வசனத்துக்கு வருவோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். 18ஆம் வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இதுல பாருங்க, இதுலயும் பவுல் என்ன சொல்றாரு? மிகுந்த ஆசையோட உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். நம்ம ஊழியம் செய்யறவங்க, நம்ம யாருக்கு ஊழியத்தை செய்யறோமோ அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று பிரயத்தனம் பண்றோமா? அநேகமா அப்படி செய்யறது இல்ல. என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவர் ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கிற ஒரு வாஞ்ச, தம் பிள்ளைங்களை பார்க்கணும். ஒருவேளை ஊர்ல எங்கேயாவது படிக்கிறாங்கன்னா அவங்கள எப்ப பார்ப்போம்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு இருக்கிறாரு. சரீரத்தின்படி கொஞ்ச காலம் பிரிந்திருந்தாலும் அந்த டைம்ல கூட நான் உங்களை பார்க்கணுன்றதுக்காக மிகுந்த ஆசையோட அதிகமாய் முயற்சி செய்தோம் அப்படிங்கிறாரு. அதுக்காக நாங்க ரொம்ப மனதா இருந்தோம், பிரயாசப்பட்டோம் அப்படிங்கிறாரு. ஆனா பிசாசு என்ன தடை பண்ணா, என்னால வர முடியல அப்படிங்கிறாரு. அப்போ அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் வாஞ்சையும் ஒரு தாயின் தகப்பனுக்கும் இருக்கிற ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்தது பவுலுக்கு. இதுவுமே நமக்கு ஒரு சேலஞ்சான ஒரு காரியம் தான். அடுத்து பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாரு. இப்ப பாருங்க, ஊழியம் செய்யறவங்க இவங்க எல்லாம் வேஸ்ட், இவங்க சும்மா சும்மா வந்து என்னை தொந்தரப்படுத்துறதுக்கு தான் வர்றாங்க, இவங்க வந்து நான் என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஏதோ கீழே இருக்கிறாங்க, நான் எங்கேயோ பெரிய மேடையில இருக்கிறேன், உயரத்துல இருக்கேன், அவங்கெல்லாம் கீழானவங்கன்னு பார்க்கல அவரு. அவர்களோடு இறங்கி வந்து அவர்கள் லெவலுக்கு வந்து அவர்களை எப்படி சொல்றாரு? நீங்களே எங்களுடைய சந்தோஷமும் கிரீடமா இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியின் கிரீடமா இருக்கிறீர்கள். கிரீடம்னா என்னது? ஒரு ராஜாவுக்கு அவர் கிரீடம் வைக்கிறதுனா அவருடைய தகுதிக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ, அவரோட ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றைதான் தலையில வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரீடமாக அந்த ஊழியம் செய்யற அந்த மக்களை பாக்குறாரு. நீங்க தான் எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய சந்தோஷம், இது எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடம் நீங்க தான் அப்படிங்கிறாரு. நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு எது மகிமை தருது? நீங்க தான். எங்களுக்கு நீங்க தான் சந்தோஷம் கொடுக்குறீங்கன்றாரு. இது எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் அதிகமா அது சொல்லப்படுது. இப்போ பவுல் வந்து ஊழியம் செய்யறவர்களை எப்படிப்பட்ட இருதயத்தோடு பார்க்கிறாரு? இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட அந்த காரியம் ஒருவேளை ரொம்ப ஹையா நமக்கு தெரியலாம், ஆனா இதுல நமக்கு இன்னும் முன்னேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். ஏன்னா எனக்கு இது ஒரு சவாலாக இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த சவாலை நீங்க ஏற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் மூலமாக உங்களை பட்சமாக கேட்கிறேன். எப்படி இருந்தது பவுலுடைய போதகம்? தேவனுக்கு உண்மையா இருந்தார். தேவன் எங்களை நம்பி சுவிசேஷத்தை எங்கள்கிட்ட கொடுத்தாரு. அதனால நான் வந்து வஞ்சகத்தினாலும் துராசைனாலும் கபடத்தோடு நான் பிரசங்கம் பண்ணல, ஏமாற்றி பிரசங்கம் பண்ணல, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் வெளியே ஒண்ணு பேசல, பொருளாசையோடு பேசல, இவங்ககிட்ட இருந்து பணம் வருமா அப்படின்னு மாய்மாலம் பண்ணி நான் பேசல. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் மனுஷருக்கு பிரியம் உண்டாக இல்லை, தேவனை பிரியப்படுத்துகிறபடி பேசினேன் அப்படிங்கிறாரு. அதாவது அவருடைய போதகம் தேவனுக்கு உண்மை உள்ளதாக இருந்தது, ஒரு மாய்மாலத்தோடு செய்யப்படவில்லை, பொருளாசையோடு செய்யப்படலைன்றத நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல அவருடைய நடக்கை உண்மையிலே ஒரு தனிப்பட்ட ஒரு அன்போடு செய்யப்பட்டது, ஒரு பர்சனல் அஃபெக்ஷன், ஒரு ஜென்டில்னஸ். அதுலதான் அவர் சொல்றாரு, தாயை போல பட்சமா இருந்தேன், தாயை காப்பாற்றுறது, குழந்தையை காப்பாற்ற மாதிரி காப்பாற்றினேன், வாஞ்சியோடு இருந்தேன், என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் நான் மனதா இருந்தேன், ராத்திரி பகலா பிரயாசப்பட்டு வேலை செய்து உங்களுக்கு நான் ஊழியம் செய்தேன் அப்படிங்கிறாரு. உங்க முன்னாடி பரிசுத்தமும் நீதியும் பிழையற்றவர்களா நாங்க இருந்தோம், இதுக்கு நீங்களே சாட்சி, தேவனும் சாட்சி அப்படிங்கிறாரு. இந்த ஒரு காரியம் ஊழியர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். தேவனும் சாட்சி, நீங்க பாக்குற நீங்களும் சாட்சின்னு எவ்வளவு தைரியமா அவர் சொல்றாரு பாருங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையை
நம்ம பார்க்கிறவங்களுக்கு முன்னாடி நாம் சரியாக வாழ வேண்டியது அவசியம்ன்றத பவுல்ட்ட இருந்து படிச்சுக்கிறோம். அடுத்தது அதிலே பார்த்தீங்கன்னா, தகப்பனை போல புத்தி சொல்றாரு, தேர்தல் படுத்துறாரு, எச்சரிப்பு குடுக்குறாரு. தாய் தகப்பனை போல அவர்களை பார்ப்பதற்கு வாஞ்சியா இருக்கிறாரு, முகத்தை பார்ப்பதற்கு வாஞ்சியா இருக்கிறாரு, பிரயாசப்படுறாரு. அவர்களை சந்திப்பதற்கு மனதாய் இருக்கிறாரு. ஆனா கடைசியில சொல்றது, அவர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிற நாம் ஊழியம் செய்யற அந்த மக்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடமா இருக்கிறார்கள் என்று சொல்லுற அளவுக்கு அவர்களை அவ்வளவு தூரம் உயர்த்தி ஒரு உயர்வான நிலையிலே அவர்களை வைக்கிறார். அவர்களை இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் உருப்படாது அப்படின்னு நினைக்கல. இப்ப பவுல் என்ற ஊழியனின் இருதயம், ஒரு உண்மையான ஊழியனின் இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுக்கு பார்த்தீங்களா? நம்முடைய நோக்கமும் நம்முடைய இருதயமும் நாம் அவர்களை நேசித்து அவர்களை உண்மையா நேசிக்கிறதுனால அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே தவிர அவர்களிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடாது என்பதை இந்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் இன்னும் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட பவுல் அப்போஸ்தலனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. இப்படிப்பட்ட ஊழியருடைய வாழ்க்கை, ஊழியர்களுடைய ஊழியம் எங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே நீர் படைத்த இந்த ஜனங்களை கர்த்தாவே உண்மையாய் தாயை போல தந்தை போல நேசித்து ஆண்டவரே அவர்களுக்கு எங்களையே எங்கள் ஜீவனையே கொடுக்கும் அளவுக்கு ஆண்டவரே பகிர்ந்தளிக்கும் அளவுக்கு பவுலை போல ஆண்டவரே நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய போறதற்காக நன்றி. இதுவரைக்கும் கர்த்தாவே நாங்க அப்படிப்பட்ட ஒரு உண்மையான இருதயத்தோடு நாங்க இல்லைன்னா இந்த நேரத்துல நாங்க எங்களை மாற்றிக்கொள்றோம்ப்பா. நாங்க எப்பெல்லாம் ஆண்டவரே ஒரு மாய்மாலத்தோடு கபடத்தோடு நாங்க பேசுறோமோ அந்த நேரத்தை எங்களுக்கு நீங்க உணர்த்துங்க. முன்னால இருக்கிறவங்கள ஆண்டவரே உண்மையாய் நேசித்து அவர்களுக்கு சொல்ல உதவி செய்யுங்க. அதே நேரத்துல உங்களுடைய சத்தியத்தை சத்தியமாய் பேசுறதுக்கு நீர் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, உண்மையை பிரியப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆண்டவரே ஊழியம் செய்கிற எங்களை ஆண்டவரே நீர் கர்த்தாவே தொடர்ந்து இன்னும் அதிகமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களிலே முன்னேறி செல்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் உதவி செய்வீர், அதற்காக நன்றி. இந்த செய்தியை எங்கள் மனதில வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.